நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு கிரக அடைவுகள், அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானமான மிதுன ராசிக்கு, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த ஆண்டோடைய முக்கிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது பார்க்குறோங்க. ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்படவும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அதில் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்ப புத்திசாலின்னு சொல்லாங்க. அதாவது தன்னுடைய அறிவாற்றல், அறிவு பலம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. உடல் பலத்தை காட்டிலும் அறிவு பலம் ரொம்ப ஜாஸ்தி. தன்னுடைய புத்தி கூர்மையால் எல்லா விஷயத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தன்கிட்ட புத்திமதி கேட்டவங்களாம் இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் பேசுனா கரெக்டாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவுமே இந்த மிதுன ராசிக்காரங்க மேலே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிட்ருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலை? கடந்த சில வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்பாராத விதமான சில திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்துருச்சுங்க. ஸோ நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் நினச்சது ஒன்று, நினைக்காதது நடக்கும் மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சுங்க. நிறைய விஷயங்கள் திடீர்னு மாறுச்சு. ஒரே நிமிஷம் தாங்க என் லைஃபையே புரட்டி போடுற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. மற்றவங்க என் பேச்சை கேட்குறது போய் இப்போ எனக்கு மற்றவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலை. நான் அட்வைஸ் பண்ணது போய் எனக்கு சில பேர் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாரை நம்புறதுனே சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை கெடுக்கணும், அதாவது நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கட்டின மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம அவங்களுடைய உதவியை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கூட ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட யாருமே எந்த ஒரு விதத்துலையும் நமக்கு உதவி அப்படிங்கிறதே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கேன். நிம்மதி அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த முயற்சியில் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. யாருக்காக வாழ்கிறோமோ, யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை இருக்குங்க. ஸோ எதனால் இந்த ஒரு வாழ்க்கை? எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்கிறவங்க திடீர்னு நமக்கு எல்லா விஷயமும் மாறினதுனால இன்றைக்கி உலகமே நமக்கு எதிராக செயல்படுதோ, எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்களோ, நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்காதா, நம்மளுடைய வாழ்க்கையே கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்து ஸோ ஏன்டா நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை? பணமும் கரெக்டான நேரத்தில் எந்த ஒரு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆக மாட்டேங்குது. பணம் கையில் இல்லை, இதனால் குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அதுலேயும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடுச்சுங்க. பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ண முடியல, யாருக்கும் நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த கடந்த சில காலகட்டங்களாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வரக்கூடிய காலத்திலேயாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்காதா? நிறைய கிரக பயிற்சிகள் அடையுதுன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய அந்த கிரகங்கள் அங்கே பயிற்சி அடைஞ்சால் நல்லாயிருக்கு, இங்கே பயிற்சி அடைஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இன்னும் அதே நிலையில் தானே இருக்கும். ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாற்றுறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் நிறைய காத்திருப்புகளோடையும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான், அதே போல் தைரியஸ்தானத்தில் இந்த 3ஆம் இடத்துல கேது பகவானும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இவ்வளோ கஷ்டமும் பட்டாச்சுங்க, இனிமேலாவது நான் நல்லா இருப்பேனா? ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த தொழில் ரீதியாகவோ அல்லது இந்த வேலை விஷயத்துலையோ ஏதாவது மாற்றங்கள் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்க போது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசிச்சுட்டேங்க, ஆனால் அதை வந்து என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. ஏன்னா இந்த வேலை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி சில சூழ்நிலைகள், இருந்த வேலையை நான் இழந்துட்டேன், புதுசாக ஒரு வேலை தேடிட்டுருக்கேன், ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு புது வேலை அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள். 10ஆம் இடத்துல சனி பகவான். அதே போல் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள். ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு யோசிக்கிறேன், ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அதுக்கு தேவையான ஒரு முதலீடுகளோ ஒரு மூலதனம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகலை, யாரும் என்னை நம்பி கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடன் அப்படிங்கிறது கேட்டாவே எதை வச்சுப்பா நீ கட்டுவ, இது வரைக்கும் நீ இழந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கடனை வந்து நாளைக்கு எப்படி வச்சு திரும்ப அடைப்ப அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து மதிக்காமல் இருந்தாங்க, யாரெல்லாம் உங்கள் பேச்சை நம்பாமல் இருந்தாங்களோ, அந்த நிலையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. உங்கள் பிஸ்னஸை வந்து எப்படி வந்து விரிவுபடுத்தணும், இந்த பிஸ்னஸில் எப்படியாவது ஏதாவது ஒன்று, யாரெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. தனித்தொழிலே தொடங்கலாங்க. அதாவது இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க கூட அதிலேருந்து பிரிஞ்சு வந்து சொந்தமாக நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சில யோகத்தை கொடுக்குங்க. நிறைய ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது தந்தை மூலமாகவோ தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட், ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வந்துச்சுன்னா அதை விற்று நான் வந்து என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இல்லைனா அதில் வர பணத்தை வச்சு என்னுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நல்ல ஒரு லாபகரமான சூழலை, உங்கள் தொழிலை வந்து லாபகரமான சூழலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு வண்டி வச்சுட்ருக்கிறவங்க இன்னும் 2 வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு பிரான்ச் வச்சுட்ருக்கேங்க, அந்த பிஸ்னஸில் இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும், ஒரு ஊரில் இருக்குங்க அடுத்த ஊர்லேயே என்னுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும். இந்த வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக வந்து ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்கிறேன், நானும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல அருமையான காலகட்டங்க. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க போது. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடையும் போது அதாவது இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீண்ட நாட்களாக எக்ஸாம்ஸே எழுதிட்டுருக்கோங்க, ஒரு நல்ல வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குங்க. இந்த முயற்சிகள் கட்டாயமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட துறைக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள், திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க, ரொம்ப வருஷமாக இந்த கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, கஷ்டப்பட்டு வேலைக்கு போயாச்சுங்க, இன்றைக்கி தேவையான சில வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி வச்சுக்கிட்டேன், ஆனால் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நிலையில் இருக்குது. ஸோ திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும் கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையானது 7ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ கலசரஸ்தானம், நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உருவாகும். புதிய உறவுகள், அதாவது ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்க எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கை கொடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போகுது. உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை, எதை வச்சு நான் உங்கள் கூட வந்து வாழ்கிறதுங்க, ஏன்னா நிறைய லாஸ் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு வேலையும் இப்போ செய்கிறதில்ல, பண்ண பிஸ்னஸும் லாஸுங்க, வருமானமும் இல்லை, ஸோ உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணதே போதும், இதுக்கு மேலே வந்து உங்களோட நான் கஷ்டப்பட விரும்பலன்னு சொன்ன தம்பதியினர் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள், இது வரைக்கும் இருந்த பேரையே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது, சரியாக வேலைக்கு போகலங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணலை, தேவையில்லாத கடன் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்குங்க. அதே போல் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, மற்றவங்க உங்கள் மேலே இருந்த ஒரு அவப்பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும், உங்கள் மேலே புது நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு,
5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திர தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. புதிய அதாவது குழந்தை பாக்கியதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடுங்க. ஒரு குழந்தை இருக்க 2வது குழந்தைக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்க. இந்த சொத்து கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இது மூலமாக வர ப்ராப்பர்ட்டியில் வர இந்த சேல் பண்ணி வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு என்னோடய கடனை நான் அடைச்சிருவேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன், பேங்க்லேருந்து வரக்கூடிய பணம், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை செய்கிற இடத்துல ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட இருந்து கடன் வாங்கினார், அந்த பணம் என் கைக்கு வந்தது அப்படின்னா நிறைய இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய வீடு கட்டுவதற்கான சில யோகத்தை உருவாக்குங்க. வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அவங்க புதிய கல்வியை சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா இந்த வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறதுல தேவையற்ற சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் உபதைகள் அப்படிங்கிறது தீரும். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் வந்து சரி பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதற்கு தேவையான மருத்துவ முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டான சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.